வித்யா வசந்தத்தினூடாக இணைந்திருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் எனது வணக்கம். இன்று நாம் தரம் 8 அலகு 8 உள்ள சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பாக கற்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாம் தொடர்ந்து பாடத்துக்குள் செல்லலாம். மாணவர்களே, சடப்பொருட்கள் தொடர்பாக தரம் 6 கற்ற விடயங்களை நாம் ஆராய்ந்து விட்டு தரம் 8 கற்க வேண்டிய விடயத்துக்குள் செல்லலாம். மாணவர்களே, சடப்பொருட்கள் தொடர்பாக நாம் தரம் 6 கற்ற விடயங்களாவன. சடப்பொருட்கள் என்றால் என்ன? சடப்பொருட்கள் என்றால் என்ன எனும்போது, திணிவை உடையதும் இடத்தை நிரப்பக்கூடியதுமான பதார்த்தங்கள் சடப்பொருட்கள் எனப்படும் என்னும் விடயத்தை நாம் தரம் 6 கற்றோம். மற்றும் இயல்புகளை அடிப்படையாக கொண்டு சடப்பொருட்களை 3 நிலைகளாக வகைப்படுத்தலாம் என்னும் விடயத்தையும் நாங்கள் தரம் 6 கற்றிருந்தோம். மற்றும் இம்மூன்று நிலைகளுக்கும் இடையிலான வேறுபாடுகள், திண்மம், திரவம், வாயு ஆகிய சடப்பொருட்களின் நிலைகளில் உள்ள துணிக்கைகளுக்கு இடையிலான வேறுபாடுகள் போன்ற விடயங்களை தரம் 6 கற்றோம். இன்று நாம் தரம் 8 கற்க உள்ள விடயங்களாவன பௌதிக மாற்றங்கள், இரசாயன மாற்றங்கள். சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களான பௌதிக மாற்றங்கள், இரசாயன மாற்றங்கள் என்னும் விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றதாக இரசாயன தாக்கங்களுக்கான சான்றுகள், இரசாயன தாக்கம் ஒன்று அல்லது இரசாயன மாற்றம் ஒன்று நடைபெறும் போது சான்றுகளாக எவை காணப்படும் என்னும் விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். மற்றும் திணிவு காப்பு விதி, தகனம், உலோகங்கள் மங்குதல், இரும்பு துருப்பிடித்தல், இரும்பு துருப்பிடித்தலை தடுக்கும் முறைகள், நடுநிலையாக்கம் போன்ற விடயங்களை நாங்கள் தரம் 8 கற்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நாங்கள் முதலாவதாக சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை இரு வகையாக வகைப்படுத்தலாம் என்னும் விடயத்தை பார்க்கலாம். மாணவர்களே, சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை இரு வகைப்படுத்தலாம். ஒன்று பௌதிக மாற்றம், அடுத்ததாக இரசாயன மாற்றம் என இரு வகையாக சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் வகைப்படுத்தலாம். அதன் அடிப்படையில் பௌதிக மாற்றங்கள், சடப்பொருட்களில் ஏற்படும் பௌதிக மாற்றங்களை நாங்கள் ஆராய இருக்கின்றோம். யாதாயினும் ஒரு சடப்பொருளில் அதன் அமைப்பிலும் இயல்புகளிலும் மாற்றம் ஏற்படாமல் அதன் நிலையில் மாற்றம் ஏற்படுமாயின் அது பௌதிக மாற்றம் ஆகும். அதாவது யாதாயினும் ஒரு சடப்பொருளின் அமைப்பிலும் இயல்புகளிலும் மாற்றம் ஏற்படாது, அப்பதார்த்தத்தின் நிலையில் மாற்றம் ஏற்படும் எனின் அது பௌதிக மாற்றங்களாக கருதப்படும். உதாரணமாக கருங்கல் பாறைகள் போன்றவற்றை நாங்கள் உடைக்கும் போது அது துண்டு துண்டாக மாறுதல், அடுத்ததாக ஒரு பனிக்கட்டியை நீங்கள் கையில் வைத்திருக்கும் போது அது உருகி திரவமாக மாறுதல், அவை இங்கு நிலை மாறியுள்ளது. ஆனால் அதன் இயல்புகளில் மாற்றம் ஏற்படவில்லை. கருங்கலில் என்ன இயல்பு இருந்ததோ அதே இயல்பு தான் துண்டுகளிலும் காணப்படும். பனிக்கட்டியில் என்ன இயல்பு காணப்பட்டதோ அதுதான் திரவ நிலையிலும் காணப்படும். ஆகவே இங்கே அதன் நிலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது, அதன் இயல்பிலும் அமைப்பிலும் மாற்றம் ஏற்படவில்லை. மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக இரசாயன மாற்றங்கள் என்னும் விடயத்தை பார்க்க போகிறோம். அதன் அடிப்படையில் யாதாயினும் சடப்பொருளின் கூறுகளின் மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தம் ஒன்று உருவாகும் எனின் அது இரசாயன மாற்றமாக கருதப்படும். யாதாயினும் ஒரு சடப்பொருளை நாங்கள் கருதும் போது அது ஒரு மாற்றத்துக்கு உள்ளாகி எனின் அது இரசாயன மாற்றமாக கருதப்படும். இங்கே ஆரம்பத்தில் இருந்த பதார்த்தம் மாற்றத்துக்கு உள்ளாகிய பின் புதியதொரு பதார்த்தமாக மாறியிருக்கும். அதன் இயல்பில் மாறுபட்ட புதியதொரு பதார்த்தமாக அங்கு உருவாக்கப்பட்டிருக்கும். மாணவர்களே, இங்கே நாங்கள் 2 விடயங்களையும் ஒப்பிட்டு நோக்கும் இடத்து பௌதிக மாற்றம், இரசாயன மாற்றம் என 2 விடயங்களையும் உங்களுக்கு திரையில் காட்டப்பட்டுள்ளது. அதன் அடிப்படையில் யாதாயினும் சடப்பொருளின் அமைப்பிலும் இயல்புகளிலும் மாற்றம் ஏற்படாது, அப்பதார்த்தத்தின் நிலையில் மாற்றம் ஏற்படும் எனின் அது பௌதிக மாற்றமாகும். அவ்வாறே இரசாயன மாற்றம் எனும் போது யாதாயினும் சடப்பொருளின் கூறுகளின் மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தங்கள் உருவாகும் எனின் அது இரசாயன மாற்றம் ஆகும். மீண்டும் ஒரு தடவை நீங்கள் கவனியுங்கள், 2க்கும் இடையிலான வேறுபாடு தெளிவாக உங்களுக்கு புரிந்திருக்க வேண்டும். யாதாயினும் சடப்பொருளின் அமைப்பிலும் இயல்புகளிலும் மாற்றம் ஏற்படாமல் அப்பதார்த்தத்தின் நிலையில் மாற்றம் ஏற்படும் எனில் அது பௌதிக மாற்றம் எனவும், தோன்றும் எனில் அது இரசாயன மாற்றமாகவும் கருதப்படும். மாணவர்களே, நாங்கள் இப்பொழுது பௌதிக மாற்றத்தின் மற்றுமொரு விடயமான நிலை மாற்றம் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் நிலை மாற்றம் என்றால் என்ன, நிலை மாற்றத்தின் போது எவ்வாறான மாற்றங்கள் ஏற்படுகின்றன என நோக்குவோம். அதன் அடிப்படையில் நிலை மாற்றத்தின் போது அமைப்பில்
மாற்றம் ஏற்பட்டு புதிய பதார்த்தங்கள் தோன்றுவதில்லை. அதாவது ஒரு சடப்பொருள் ஒரு நிலையில் மாற்றம் ஏற்படும் போது அச்சடப்பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்படும். அங்கு புதிய பதார்த்தம் உருவாகாது. அங்கு அமைப்பிலோ அதன் இயல்பிலோ மாற்றம் ஏற்படுவதில்லை. அதன் நிலையில் மாற்றம் ஏற்படும். நாங்கள் ஆரம்பத்தில் பார்த்திருந்தோம், நிலையில் மாற்றம் ஏற்படும் எனில் அது பௌதிக மாற்றம். ஆகவே இங்கே நிலை மாற்றம் ஏற்படுகின்றது. ஒரு சடப்பொருளின் நிலையில் மாற்றம் ஏற்படுகின்றது. அங்கே புதிய பதார்த்தங்கள் தோன்றவில்லை, அதன் இயல்பிலும் மாற்றம் ஏற்படவில்லை. ஆகவே இது ஒரு பௌதிக மாற்றமாகும். எனவே நிலை மாற்றம் ஒரு பௌதிக மாற்றமாகும். மாணவர்களே, நிலை மாற்றங்களாக நாங்கள் எவற்றை கருதலாம் என நோக்கும்போது உருகுதல், உறைதல், ஆவியாதல், ஒடுங்குதல், பதங்கமாதல் போன்ற விடயங்களை நாங்கள் நிலை மாற்றங்களாக கருதலாம். உருகுதல், உறைதல், ஆவியாதல், ஒடுங்குதல், பதங்கமாதல் போன்ற விடயங்களை நாங்கள் நிலை மாற்றங்களாக கருதலாம். மாணவர்களே, நாங்கள் நிலை மாற்றங்களாக கற்ற விடயங்களை மீண்டும் ஒரு தடவை ஆழமாக பார்க்க இருக்கின்றோம். அதன் அடிப்படையில் உருகுதல் என்றால் என்ன என நோக்கும்போது திண்ம நிலையில் காணப்படும் சடப்பொருள் ஒன்று திரவ நிலையாக மாறும் எனில் அது உருகுதல் எனப்படும். ஆகவே திண்ம நிலையில் காணப்படும் பொருள் ஒன்று திரவமாக மாறுதல் உருகுதல் எனப்படும். நீங்கள் ஒரு பனிக்கட்டியை கையில் வைத்திருக்கும் போது அப்பனிக்கட்டி உங்கள் கையில் இருந்தவாறே உருகி திரவமாக மாறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இவ்வாறான நிலை மாற்றங்களை நாங்கள் உருகுதல் என கூறுவோம். இங்கே நீங்கள் திரையில் கூட பார்க்கலாம், ஒரு பனிக்கட்டி பாத்திரத்தில் எடுக்கப்பட்டுள்ளது. அப்பனிக்கட்டிக்கு வெப்பம் ஏற்றும் போது அது உருகி திரவமான நீராக மாறுவதை பார்க்கலாம். அதே போன்று அடுத்ததாக இரண்டாவதாக காட்டப்பட்டுள்ளது ஒரு சீஸ் கட்டி அல்லது ஒரு பட்டர் திண்மத்தை நாங்கள் பார்க்கும்போது அதன் நிலை திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவதை நீங்கள் பார்க்கலாம். அவை இங்கு திண்ம நிலையிலிருந்து திரவ நிலைக்கு மாறுவதை நாங்கள் உருகுதல் என கூறுவோம். அவ்வாறே மூன்றாவதாக ஒரு மெழுகுதிரி எரிவதையும் அதன் போது மெழுகுதிரியிலிருந்து திரவ நிலையில் மெழுகு காணப்படுவதையும் நீங்கள் பார்க்கலாம். ஆகவே இங்கே திண்ம மெழுகு திரவ நிலைக்கு மாறியுள்ளது. இதுவும் ஓர் உருகுதலுக்கு உதாரணங்களாக கருதலாம். மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக உறைதல் எனும் விடயத்தை பார்க்க போகின்றோம். உறைதல் என்றால் என்ன? அதாவது திரவ நிலையில் காணப்படும் பதார்த்தம், அதாவது சடப்பொருள் ஒன்று திண்ம நிலைக்கு மாறும் எனின் அது உறைதல் எனப்படும். இங்கே உங்களுக்கு சில உதாரணங்கள் திரையில் காட்டப்பட்டுள்ளது. நீர் நிரம்பிய ஓர் கண்ணாடி குவளையை நாங்கள் குளிரேற்றியினுள் வைக்கும்போது அது உறைந்து பனிக்கட்டியாக, அதாவது திண்ம நிலைக்கு மாறி இருப்பதை நீங்கள் பார்க்கலாம். ஆகவே அது ஓர் உறைதலுக்கு ஒரு சிறந்த உதாரணமாகும். மற்றும் அண்டார்டிகா, ஆர்டிகா போன்ற துருவ பிரதேசங்களில் காணப்படும் நீர்நிலைகள் மற்றும் தாவரங்களில் கூட காணப்படும் அந்த நீர் துளிகள் கூட குளிர்ச்சி அடைந்து திண்ம நிலையான பனிக்கட்டியாக மாறுவதை இங்கே பார்க்கக்கூடியதாக இருக்கும். அவை இதுவும் ஓர் உறைதலுக்கு ஒரு சிறந்த உதாரணங்களாக அமையும். இதை தவிர நீங்கள் உருகிய மெழுகு சிறிது நேரத்தின் பின் திண்ம நிலைக்கு மாறுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அது கூட ஓர் உறைதலுக்கு உதாரணங்களாக கருதலாம். மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக ஆவியாதல் என்னும் விடயத்தை பார்க்க போகின்றோம். ஆவியாதல் எனும் போது திரவ நிலையில் காணப்படும் சடப்பொருள் ஒன்று வாயு நிலைக்கு மாறும் எனின் அது ஆவியாதல் ஆகும். இது நீங்கள் அன்றாட வாழ்க்கையோட நீங்கள் பார்த்திருக்கக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாகும். வீட்டில் நீர் கொதிக்க வைக்கும் போது அந்நீர் ஆவியாகி செல்வதை எங்கள் திரையில் கூட காட்டப்பட்டுள்ளது. அவ்வாறே ஆய்வு ஊடகத்தில் நீங்கள் ஒரு கண்ணாடி குவளையில் கண்ணாடி முகவையில் நீரை நிரப்பி வெப்பமேற்றும் போது நீராவி வெளியேறுவதை நீங்கள் பார்த்திருக்கலாம். ஆடைகளை உலர்த்தும் போது நீராவி வெளியேறி ஆடைகள் உலர்த்தப்படுவதும் கூட ஆவியாதலுக்கு ஒரு சிறந்த உதாரணங்களாக அமையும். ஆகவே இங்கே திரவ நிலையில் காணப்பட்ட நீரானது அல்லது திரவ நிலையில் காணப்பட்ட ஏதாவது ஒரு சடப்பொருள் வாயு நிலைக்கு மாறும்போது அது ஆவியாதலாக கருதப்படும். மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக ஒடுங்குதல் என்னும் விடயத்தை பார்க்க போகின்றோம். ஒடுங்குதல் எனும்போது வாயு நிலையில் காணப்பட்ட சடப்பொருள் திரவ நிலைக்கு மாறுதல் ஒடுங்குதல் ஆகும். வாயு நிலையில் காணப்பட்ட சடப்பொருள் திரவ நிலைக்கு மாறுதல் ஒடுங்குதல் ஆகும். இங்கே திரையில் கூட நீங்கள் பார்க்கலாம், கண்ணாடி குவளை ஒன்றினுள் குளிரேற்றப்பட்ட, அதாவது குளிர்ச்சியான நீர் அல்லது பனிக்கட்டிகள் வைக்கப்பட்டுள்ளன. அதன் வெளி மேற்பரப்பில் நீர்த்துளிகள் படிந்திருப்பதை பார்க்கலாம். ஆரம்பத்தில் நீர்த்துளிகள் காணப்படாது, ஆனால் சிறிது நேரத்தை பின் நீர்த்துளிகள் காணப்படுகின்றன. இதற்கான காரணம் என்ன என நாம் நோக்கும்போது இதன் குளிர்ச்சியின் காரணமாக, இதன் மேற்பரப்பின் குளிர்ச்சியின் காரணமாக
வெளிப்பகுதியில் காணப்படும் இந்த கண்ணாடி கூளை சுற்றி காணப்படும் பகுதியில் காணப்பட்ட நீராவியானது குளிர்ச்சி அடைந்து அப்பாத்திரத்தின் வெளிச்சுவரில் ஒடுங்கி நீராக மாறியுள்ளது. ஆகவே இங்கே வாயு நிலையில் காணப்பட்ட நீராவி ஒடுங்கி திரவமாக மாறுகின்றது. இதைத்தான் நாங்கள் ஒடுங்குதல் என கூறுவோம். வாயு நிலையில் காணப்பட்ட திரவ பதார்த்தம் ஒன்று வாயு நிலையில் காணப்பட்ட பதார்த்தம் ஒன்று திரவ நிலைக்கு மாறுவதை நாங்கள் ஒடுங்குதல் என கூறுவோம். மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக பதங்கமாதல் என்னும் விடயத்தை பார்க்கலாம். திண்ம பதார்த்தம் ஒன்று திரவ நிலைக்கு மாறாமல் நேரடியாக வாயு நிலைக்கு செல்லும். திண்ம பதார்த்தம் ஒன்று வெப்பமேற்றும் போது அல்லது அதன் வெப்பநிலை அதிகரிக்கும் போது அருகில் சில காட்சிகள் காட்டப்பட்டுள்ளன. உலர்ந்த கார்பனீர் ஆக்சைடு உலர்ந்த கார்பனீர் ஆக்சைடு பளிங்குகள், அடுத்ததாக அயடின் பளிங்குகள் எடுக்கப்பட்டுள்ளன. உலர் கார்பனீர் ஆக்சைடு என்று சொல்லலாம். அதை நாங்கள் வெப்பம் ஏற்றும் போது அது நேரடியாக வாயு நிலைக்கு செல்கின்றது. இங்கே திரவமாக அது மாறவில்லை. அதாவது திண்ம நிலையில் இருந்தது திரவ நிலைக்கு மாறி பின் அவ்வாறே அயடின் பளிங்குகள் அங்கே எடுக்கப்பட்டுள்ளன. இரண்டாவதாக காட்டப்பட்டுள்ளதை பார்க்கலாம். அயடின் பளிங்குகள் எடுக்கப்பட்டுள்ளன. அதை நாங்கள் வெப்பம் ஏற்றும் போது அவை நேரடியாக வாயு நிலைக்கு செல்கின்றது. இதை நாங்கள் பதங்கமாதல் என கூறுவோம். இவ்வாறே வீட்டிலும் சரி, நீங்கள் அன்றாட வாழ்விலும் கண்டிருக்கக்கூடிய ஒரு விடயம், கற்பூரம் அல்லது நப்தலின் உருண்டைகளை நாங்கள் வைத்திருக்கும் போது அது ஆவியாகி திண்ம நிலையில் இருந்த நப்தலின் உருண்டை அல்லது கற்பூரம் ஆவியாகி வாயு நிலைக்கு சென்றிருப்பதை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இதுவும் ஓர் பதங்கமாதலுக்கு சிறந்த உதாரணங்கள் ஆகும். மாணவர்களே, நாங்கள் இதுவரை பௌதிக மாற்றங்களில் பௌதிக நிலையில் ஏற்படும் மாற்றங்கள் தொடர்பாக நாங்கள் கற்ற விடயத்தை தொகுத்து பார்ப்போம். அதன் அடிப்படையில் திண்ம நிலையில் காணப்பட்ட ஒரு பதார்த்தம் திரவ நிலைக்கு மாறுகின்றது. திண்ம நிலையில் காணப்பட்ட பதார்த்தம் திரவ நிலைக்கு மாறுவதை நாங்கள் உருகுதல் என கூறுவோம். அவ்வாறே திரவ நிலையில் காணப்பட்ட பதார்த்தம் ஒன்று திண்ம நிலைக்கு மாறுவதை நாங்கள் உறைதல் என அழைப்போம். அவ்வாறே திரவ நிலையில் காணப்பட்ட பதார்த்தம் ஒன்று வாயு நிலைக்கு மாறுவதை நாங்கள் ஆவியாதல் என கூறுவோம். இதே போன்று திண்ம நிலையில் காணப்பட்ட பதார்த்தம் ஒன்று நேரடியாக வாயு நிலைக்கு செல்வதை நாங்கள் பதங்கமாதல் என கூறுவோம். நாங்கள் இதுவரை பௌதிக மாற்றங்கள் தொடர்பாக ஆராய்ந்திருந்தோம். இப்பொழுது நாங்கள் ரசாயன மாற்றங்கள் என்னும் விடயத்திற்குள் செல்லலாம். மாணவர்களே, ரசாயன மாற்றங்கள் என்றால் என்ன என நோக்கும் போது, யாதாயினும் சடப்பொருளின் கூறுகள் மாற்றப்பட்டு புதிய பதார்த்தங்கள் உருவாகும் எனின் அது ரசாயன மாற்றம் எனப்படும். யாதாயினும் ஒரு சடப்பொருளின் கூறுகள் மாற்றப்பட்டு புதிய இயல்புடைய பதார்த்தங்கள் உருவாகும் எனின் அது ரசாயன மாற்றமாக கருதப்படும். அதன் அடிப்படையில் ரசாயன மாற்றங்களை நாங்கள் ரசாயன தாக்கம் என்றும் கூறலாம். மாணவர்களே, ரசாயன மாற்றங்கள் அதாவது ரசாயன தாக்கங்களை நோக்கும்போது பதார்த்தம் அல்லது பதார்த்தங்கள் ஒரு பதார்த்தமாக இருக்கலாம் அல்லது பதார்த்தங்களாக இருக்கலாம், அது மாற்றத்துக்கு உட்பட்டு உருவாகும் எனின் அது ரசாயன மாற்றம் அல்லது ரசாயன தாக்கம் என கூறப்படும். இதன் அடிப்படையில் ரசாயன மாற்றங்களின் போது அல்லது ரசாயன தாக்கங்களின் போது புதிய பதார்த்தங்கள் உருவாகும். மாணவர்களே, ரசாயன தாக்கத்தின் போது அல்லது ரசாயன மாற்றத்தின் போது எப்பொழுதும் ஒரு புதிய இயல்புடைய பதார்த்தம் உருவாகும். அதன் அடிப்படையில் ரசாயன மாற்றம் ஒன்று நிகழும் போது இரு விடயங்கள் இங்கே கருத்தில் கொள்ளப்பட வேண்டும். அதாவது தாக்கிகள், விளைவுகள். தாக்கிகள் எனும் போது ரசாயன மாற்றத்தின் ஆரம்பத்தில் காணப்பட்ட பதார்த்தம், அதாவது ரசாயன மாற்றத்திற்கு உட்படும் பதார்த்தம் தாக்கியாக கருதப்படும். விளைவுகள் எனும் போது ரசாயன மாற்றத்தின் பின் உருவாகும் புதிய பதார்த்தம் விளைவுகளாக கருதப்படும். ஆகவே அதாவது மீண்டும் ஒரு தடவை, தாக்கிகள் எனும் போது ரசாயன தாக்கங்களின் பங்கு பெற்றும் பதார்த்தம் தாக்கியாகவும், விளைவுகள் எனும் போது ரசாயன தாக்கத்தின் போது தோன்றும் புதிய பதார்த்தங்கள் விளைவுகளாக தாக்கம் ஒன்றை நாங்கள் இவ்வாறு இங்கே திரையில் காட்டப்பட்டவாறு குறித்து காட்டப்படுகின்றது. ஆகவே தாக்கிகளிலிருந்து விளைவுகள் உருவாகின்றன என்பதால் தாக்கி அம்புக்குறி விளைவு எனும் நியதியின் அடிப்படையில் ரசாயன தாக்கம் காட்டப்படும். ஆகவே இங்கே ஒரு தரம் நீங்கள் மீண்டும் ஒரு தடவை கவனிங்கள். தாக்கி அம்புக்குறி விளைவு எனும் நியதியின் அடிப்படையில் ரசாயன தாக்கங்கள் குறித்து காட்டப்படுகின்றன. மாணவர்களே, சில ரசாயன தாக்கங்கள் தொடர்பாக நாங்கள் இப்பொழுது ஆராய இருக்கின்றோம். சில ரசாயன மாற்றங்கள் அல்லது ரசாயன தாக்கங்கள் தொடர்பாக ஆராய இருக்கின்றோம். இங்கே ஈய நைட்ரேட்டு என்னும் சடப்பொருள் எடுக்கப்பட்டு அது வெப்பமேற்றப்படுகின்றது. இதன் போதான உங்களுடைய அவதானத்தை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். மாணவர்களே, இங்கே திரையில் நீங்கள் பார்க்கலாம். ஈய நைட்ரேட்டு பதார்த்தம் வெப்பமேற்றப்படுகின்றது. வெப்பமேற்றப்படும் போது நீங்கள் அவதானத்தை பதிவு செய்திருப்பீர்கள். மீண்டும் ஒரு தடவை,
ஈய நைட்ரேட் பதார்த்தம் வெள்ளை நிறமாக காணப்படுகின்றது. அதை வெப்பமேற்றும் போது செங்கபில நிறமான வாயு அந்த பரிசோதனை குழாயினுள் உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்ன? இங்கு ஒரு செங்கபில நிறமான ஒரு பதார்த்தம் உருவாகியுள்ளது, புதியதொரு பதார்த்தம் உருவாகியுள்ளது. ஆகவே இங்கே புதிய பதார்த்தம் உருவாகி உள்ளது என்பதால் இது ஒரு ரசாயன மாற்றமாகும் என நாங்கள் முடிவுக்கு வரலாம். அடுத்ததாக நாங்கள் இன்னும் ஒரு ரசாயன மாற்றத்தை நாங்கள் அவதானிக்க இருக்கின்றோம். இங்கு செப்பு சல்வேட்டு கரைசலினுள் இரும்பாணியை இடப்போகின்றோம். செப்பு சல்வேட்டு என்னும் சடப்பொருளினுள் இரும்பாணி என்னும் சடப்பொருளை இடப்போகின்றோம். இதன் போதான உங்களுடைய அவதானங்களை நீங்கள் பதிவு செய்து கொள்ளுங்கள். மாணவர்களே, இங்கு செப்பு சல்வேட்டு கரைசலினுள் இரும்பாணி இடப்படுகின்றது. நீங்கள் இதை அவதானித்திருப்பீர்கள். இங்கே பார்த்தீர்கள் என்றால் இரும்பாணியை சூழ செங்கபில நிறமான ஒரு பதார்த்தம் உருவாகியுள்ளது. இதற்கு காரணம் என்ன என நோக்கும்போது இங்கே ரசாயன மாற்றம் நடந்துள்ளது. அதாவது இரும்பாணியை சூழ புதியதொரு பதார்த்தம் உருவாகி அது இரும்பாணியில் படிந்ததன் காரணமாக இரும்பாணியில் செங்கபில நிற படை உருவாகியுள்ளது. ஆகவே புதிய பதார்த்தம் ஒன்று தோன்றியுள்ளது. ஆகவே புதிய பதார்த்தம் தோன்றும் எனின் அது ஓர் ரசாயன மாற்றமாகும் என நாங்கள் முடிவுக்கு வரலாம். ரசாயன மாற்றம் தொடர்பான ஒரு செயற்பாடு இங்கே காட்டப்பட்டுள்ளது. நீங்கள் அவதானிக்கலாம். சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசலுக்கு செப்பு சல்பேட்டு கரைசலை சேர்க்க போகின்றோம். சோடியம் ஹைட்ராக்சைடு கரைசல் எடுக்கப்பட்டு அதனுள் துளி துளியாக செப்பு சல்பேட் கரைசல் இடப்படுகின்றது. இடப்படும் போதான அவதானத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள். இங்கே நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இடப்படும் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் கீழ் நோக்கி ஒரு நீல நிற வீழ்படிவு உருவாவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே பரிசோதனை குழாயினுள் கீழ்ப்புறத்தில் நீல நிறமான வீழ்படிவு தோன்றியுள்ளது. ஆகவே இங்கே ஒரு மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அதாவது வீழ்படிவு உருவாதல் என மாற்றம் உருவாகியுள்ளது. இம்மாற்றத்திற்கு காரணம் என்ன என நோக்கும்போது புதிய பதார்த்தம், புதிய ரசாயன பதார்த்தம் ஒன்று உருவாகியுள்ளது. ஆகவே இது ஒரு ரசாயன மாற்றமாகும். இங்கு சடப்பொருளில் ஏற்பட்ட மாற்றம், இங்கு நாங்கள் சேர்த்த இரண்டு சடப்பொருட்களையும் சேர்க்கும் போது ஒரு ரசாயன மாற்றம் நிகழ்ந்துள்ளது. அதன் காரணமாகத்தான் அங்கே நீல நிறமான வீழ்வடிவு உருவாகியுள்ளது என முடிவுக்கு வரலாம். மாணவர்களே, நாங்கள் அடுத்ததாக இன்னும் 2 சடப்பொருட்களை நாங்கள் சேர்த்து அதன் போது நிகழும் மாற்றத்தை அவதானிக்க போகின்றோம். இங்கே ஹைட்ரோ குளோரிக் அமிலத்தினுள் நாகத்துண்டுகளை பரிசோதனை குழாயினுள் ஹைட்ரோகுளோரிக் அமிலம் எடுக்கப்பட்டு அதனுள் நாகத்துண்டுகள் இடப்படுகின்றன. இதன் போது சிறிது சிறிதாக வாயு குமிழ்கள் உருவாவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். இங்கே வாயு குமிழ்கள் உருவாகின்றன. ஹைட்ரோகுளோரிக் அமிலத்தினுள் நாகத்துண்டை இடும்போது வாயு குமிழ்கள் உருவாவதை நீங்கள் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே இங்கே வாயு குமிழ்கள் உருவாக காரணம் என்ன நோக்கும்போது புதிய பதார்த்தம் ஒன்று உருவாகியுள்ளது. புதிய இயல்புடைய பதார்த்தம் ஒன்று இங்கே உருவாகியுள்ளது. அதன் காரணமாகவே வாயு குமிழ்கள் உருவாகியுள்ளன. ஆகவே புதிய பதார்த்தம் தோன்றும் எனின் இது ஓர் ரசாயன மாற்றம் என முடிவுக்கு நாங்கள் வரக்கூடியதாக இருக்கும். மாணவர்களே, நாங்கள் ரசாயன மாற்றங்கள் தொடர்பாக மேலும் சில விடயங்களை நோக்கும்போது மேலே ரசாயன தாக்கங்கள், நாங்கள் இதுவரை பார்த்த சில ரசாயன தாக்கங்களின் போது பல்வேறு அவதானங்களை பெற்றோம். அதாவது வீழ்வடிவு உருவாகின்ற, குமிழ்கள் உருவாகின போன்ற பல்வேறு வகையான அவதானங்களை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். இவ்வாறான அவதானங்கள், அதாவது ஒரு சடப்பொருளில் மாற்றம் ஏற்படும் போது இவ்வாறான அவதானங்களை நீங்கள் பெறக்கூடிய மாற்றமாக அமையும் என நாங்கள் முடிவுக்கு மேலே காட்டப்பட்ட பரிசோதனையின் மூலம் பெறக்கூடியதாக இருக்கும். அதன் அடிப்படையில் ரசாயன தாக்கம் ஒன்று நடைபெற்றமைக்கான சான்றுகளாக இங்கே நடைபெற்றது ரசாயன தாக்கம்தான் என்பதற்கான சான்றுகளாக பின்வரும் அவதானங்களின் அடிப்படையில் காட்டப்பட்டுள்ளது. வாயு வெளியேறுதல், ஒரு சடப்பொருளில் மாற்றம் ஏற்படும் போது வாயு வெளியேறுதல் மற்றும் நிறமாற்றம் ஏற்படுதல், வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுதல், வீழ்வடிவுகள் தோன்றுதல் மற்றும் ஒளி உருவாகுதல், அதாவது சத்தம், வெளிச்சம் போன்றன உருவாகுதல், அடுத்தது மனம் தோன்றுதல் போன்றன ஒரு நிகழுமாயின் அது ஒரு ரசாயன மாற்றமாக அமையும். இங்கே காட்டப்பட்டுள்ள அவதானங்கள் ஒரு சடப்பொருளில் மாற்றம் ஏற்படும் போது இங்கே காட்டப்பட்டுள்ள அவதானங்கள் உங்களுக்கு பெறப்படும் எனின் அது ஓர் ரசாயன மாற்றங்களாக அமையும். மாணவர்களே, அன்றாட வாழ்வில் சந்திக்கும் சில ரசாயன மாற்றங்களை நாங்கள் இங்கே உங்களுக்கு காட்டியிருக்கின்றேன்.
இரும்பு துருப்பிடித்தல். இரும்பு துருப்பிடித்தலின் போது என்ன நிகழ்கின்றது என நோக்கும்போது இரும்பின் மேல் ஒரு துரு போன்ற ஒரு பதார்த்தம் ஒன்று படிக்கின்றது. அங்கே உருவாகிய பதார்த்தம் ஆரம்பத்தில் இருந்த இரும்பை விட சற்று வேறுபட்ட பதார்த்தமாக காணப்படுகின்றது. ஆகவே அது ஓர் ரசாயன மாற்றமாகும். என்ற புதிய இயல்புடைய பதார்த்தம் ஒன்று அங்கு இரும்பின் மேல் உருவாகியுள்ளது. ஆகவே அது அங்கு நிகழும் இரும்பு துருப்பிடித்தல் எனும் செயற்பாடு ரசாயன மாற்றமாக அமையும். மற்றதாக உலோகங்கள் மங்குதல். உலோகங்கள் ஆரம்பத்தில் காணப்பட்ட நிலையில் பார்க்க பளபளப்பாக காணப்பட்ட உலோகம் சற்று காலங்களின் பின் மங்குவதை நீங்கள் அவதானிப்பீர்கள். இதற்கு காரணம் என்ன என நோக்கும்போது அதன் மேல் ஒரு புதிய வகையான ரசாயன பதார்த்தம் உருவாகியுள்ளது. ஆகவே புதிய வகையான ரசாயன பதார்த்தம் உருவாகும் எனின் அது ஒரு ரசாயன மாற்றமாகும். அடுத்ததாக பதார்த்தங்களை தகனம் அடைய செய்தல். பதார்த்தங்களை எரிக்கும் போது அங்கே நாங்கள் ஏற்கனவே கூறிய சில அவதானங்களான வெளிச்சம் உருவாகுதல், வெப்பம் உருவாகுதல் போன்ற நிகழ்கின்றன. ஆகவே தகனம் அடைவதிலும் ஓர் ரசாயன மாற்றம் ஆகும். அடுத்ததாக கழிவுப் பொருட்களை உக்கலடைய செய்கின்றோம். கழிவுப் பொருட்களை உக்கலடைய செய்யும் போது ஆரம்பத்தில் காணப்பட்ட பதார்த்தம் இப்பொழுது வேறு விதமான ஒரு பதார்த்தமாக இயல்புடைய பதார்த்தமாக மாறியிருக்கும். ஆகவே அதுவும் ஓர் ரசாயன மாற்றமாகும். மற்றதாக காய்களை பழுக்க செய்கின்றோம். காய்கள் பழுக்க செய்யலாம். காய்கள் பழுக்கும் போது காய்களில் காணப்பட்ட இயல்பு வேறுபட்டதாக பழங்களில் காணப்படுகின்றது. காய்களுக்கும் பழங்களுக்கும் இயல்பில் வேறுபட்டது காணப்படுகின்றது. ஆகவே இதுவும் ஓர் ரசாயன மாற்றமாகும். அடுத்ததாக நொதியம் மூலம் உணவுகளை சமீபாடு செய்தல். நாங்கள் உண்ணும் உணவு நொதியங்களின் மூலம் வேறொரு பதார்த்தமாக மாறுகின்றது. ஆகவே அதுவும் ஓர் ரசாயன மாற்றமாகும். அடுத்ததாக வெடிபொருட்களை வெடிக்க செய்தல். வெடிபொருட்களை வெடிக்க செய்யும் போது நீங்கள் அவதானித்திருப்பீர்கள், மனம் உருவாகும், வெளிச்சம் போன்ற ஒளி போன்றன உருவாகக்கூடிய அவதானிக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழ்கின்றமையினால் வெடிபொருட்கள் வெடித்தலும் ஓர் ரசாயன மாற்றமாகும். இதற்கு காரணம் அங்கு புதியதொரு பதார்த்தம் உருவாகியுள்ளது. ஆகவே புதிய இயல்புடைய பதார்த்தங்கள் உருவாகும் சந்தர்ப்பங்கள் யாவும் ரசாயன மாற்றங்களுக்கு ஓர் எடுத்துக்காட்டாக அமையும். ஆம் மாணவர்களே, அடுத்ததாக பின்வரும் மாற்றங்களை நீங்கள் பௌதிக மாற்றம், ரசாயன மாற்றம் என வேறுபடுத்தக்கூடியதாக உள்ளதா என முயற்சி சென்று பாருங்கள். இரும்பு துருப்பிடித்தல், நீர் ஆவியாதல், பட்டாசு வெடித்தல், கல் சிறிய துண்டுகளாக உடைதல், பனிக்கட்டி நீராக மாறுதல், விறகை எரித்தல், திண்ம மெழுகு உருகுதல் போன்றன இங்கே உங்களுக்கு திரையில் காட்டப்பட்டுள்ளன. இவை பௌதிக மாற்றமா ரசாயன மாற்றமா என நீங்கள் முயற்சி செய்து பாருங்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் நோக்கும்போது முயற்சி செய்யலாம் நான் நம்புகின்றேன். துருப்பிடித்தல் ஓர் ரசாயன மாற்றமாகவும், நீர் ஆவியாதல் பௌதிக மாற்றமாகவும், பட்டாசு வெடித்தல் ஓர் ரசாயன மாற்றமாகவும், கல் சிறிய துண்டுகளாக உடைதல் ஓர் பௌதிக மாற்றமாகவும், திண்ம மெழுகு உருகுதல் ஓர் பௌதிக மாற்றமாகவும் அமையும். ஆம் மாணவர்களே, நாங்கள் இதுவரை கற்ற விடயங்களை தொகுத்து நோக்கும்போது பௌதிக மாற்றம், ரசாயன மாற்றம் என இரு விடயங்களை பார்த்தோம். பௌதிக மாற்றம், ரசாயன மாற்றம் என நாங்கள் நோக்கும்போது சடப்பொருட்களில் ஏற்படும் மாற்றங்களை நாங்கள் பௌதிக மாற்றம், ரசாயன மாற்றம் என பார்த்தோம். அதன் அடிப்படையில் பௌதிக மாற்றம் எனும் போது சடப்பொருட்களின் நிலையில் ஏற்படும் மாற்றம் பௌதிக மாற்றமாகவும், இங்கே புதிய இயல்புகள் உடைய பதார்த்தங்கள் தோன்றாது என அறிந்து கொண்டோம். அடுத்ததாக ரசாயன மாற்றம் எனும்போது அங்கு புதிய இயல்புடைய வேறுபட்ட பதார்த்தம் ஒன்று உருவாகின்றது எனவும் நாங்கள் ஆராய்ந்தோம். ரசாயன தாக்கங்களுக்கான சான்றுகள் எனும்போது ஒரு ரசாயன தாக்கம் நிகழ்ந்துள்ளது அல்லது ரசாயன மாற்றம் நிகழ்ந்துள்ளது என்பதற்கான சான்றுகளாக வீழ்வடிவு உருவாகுதல், வாயு குமிழ்கள் உருவாகுதல், வெளிச்சம் தோன்றுதல், வெப்பநிலையில் மாற்றம் ஏற்படுதல் போன்றன ரசாயன தாக்கங்கள் நிகழ்ந்ததற்கான சான்றுகளாக அமையும் என்னும் விடயத்தை நாங்கள் ஆராய்ந்தோம். அடுத்ததாக அன்றாட வாழ்வில் காணும் சில ரசாயன மாற்றங்களை நாங்கள் உதாரணங்களாக பார்த்தோம். உதாரணமாக இரும்பு துருப்பிடித்தல், நொதியங்கள் மூலம் உணவு சமீபாரடைய செய்யப்படுதல், கழிவுகள் உக்கல் அடைதல் போன்றன ஒரு ரசாயன மாற்றங்களுக்கு சில உதாரணங்கள் என நாங்கள் பல விடயங்களை நாங்கள் ஆராய்ந்திருந்தோம். ஆமானவர்களே, மற்றுமோர் வித்யா வசந்தத்தினூடாக இணையும் வரை விடைபெறுகின்றேன். நன்றி.